எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா புரதம் இல்லாம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. நார்மல் மக்கள் ஒரு நாளைக்கு 1 கிராம் பெர் கிலோகிராம் அளவுக்கு புரதம் எடுக்கணும். ஆனா கிட்னி பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் குறைச்சி 0.6 இருந்து 0.8 கிராம் பெர் கேஜி அளவுக்கு எடுக்கணும். நம்மளோட தசைகள், எலும்புகள் எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. சைவ உணவுகள்ல இருந்து என்னென்ன புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதை தான் முதல்ல அதிகமாக எடுக்கணும். வேக வச்ச சுண்டல், வேக வச்ச பயிர் வகைகள், இதுல தான் புரோட்டீன் இருக்கும். பாசிப்பயிறு, உளுந்தம் பயிறு, துவரம் பருப்பு, கொண்டைக்கடலை, பட்டாணி, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது எடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். எக் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா 4 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கு. எக் ஒயிட் எல்லா கிட்னி பேஷண்ட்ஸும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா எடுத்துக்கலாம். மீன்கள் சாப்பிடலாம். ஐலை மீன், சாலை, மத்தி மீன், நெத்தலி மீன், இதை ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவு வரை நம்ம குழம்புல போட்ட மீனை எடுத்துக்கலாம். தோல் உரிச்ச கோழி இல்லைன்னா காடை இல்லைன்னா தோல் உரிச்ச வான்கோழி, இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் அளவு நம்ம குழம்புல போட்டதை எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள்ல என்னென்ன அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன், பீஃப், இதெல்லாம் முடிஞ்ச அளவு சாப்பிட்றத குறைக்கணும். ஆர்கன் மீட்டை முடிஞ்ச அளவு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதாவது ஈரல், சுவரொட்டி, தலைக்கறி, இதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. கருவாடை எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. ஸோ புரோட்டீனோட ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.